பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாட்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் பணிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தையும் ஒரு மனதையும் தந்தருளும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வேத வசனத்திற்கேற்ப பரிசுத்த ஆவிக்குள் விடுதலையோடு ஆராதிக்கவும், தேவாவியில் களி கூறவும், ஜீவ பலியாக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுனுடைய திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகி. 243வது பாடல். Oh
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக தேவசேனை வானம் மீது என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். பல கோடி திரள் கூடி துணை தேடி வேகமோடும் விண்மீன்களிடமாறி பாருங்கும் வந்து கொண்டு நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த கண்டம் தனிலாடும் ஆட்சியாவும் மற்ற போகும் இருள் சூடும் இடி முழங்கும் குத்தம் கேட்கும் கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் கூறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாற்றும் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
Alleluia, 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 alleluia. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபையாக இந்த நாளிலும் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியார் உள்ளுரையும் உடனிருத்தலின் உறுதிமொழி. ஹோலி ஸ்பிரிட் ப்ராமிஸ் ஆஃப் த இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். தியான வசனம் யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவர் இயேசு திருச்சபைக்கு வாக்கு பண்ணின மிகப்பெரிய பரிசு பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வாக்கு தத்தமாகும். ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு தனது சீடர்களோடு ஆற்றிய பிரியாவிடை உரையின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி யோவான் 14வது அதிகாரம். 3.5 ஆண்டுகளாக தங்களோடு இருந்த, தங்களுக்கு வழிகாட்டிய குருநாதரை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலையும் பயமும் சீடர்களை ஆட்கொண்டிருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு தமது சீடர்களை தேற்றினார், தைரியப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தமது இடத்தை இந்த உலகத்திலே நிரப்ப போகிற ஒருவரை பற்றி தமது சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவிக்குரிய வெற்றிடத்தை வெறுமை நிரப்ப ஆண்டவர் இயேசு உலகிற்கு வாக்கு பண்ணின மிகப்பெரிய பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலிருந்து 3 சிந்தனைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக வாக்கு பண்ணப்பட்டவரை அறிந்து கொள்வோம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு பண்ணின, முன்னறிவித்த பரிசுத்த ஆவியானவரின் ஒரு புதிய காலத்திற்கு ஆண்டவர் இயேசு திருச்சபையை அழைத்து சென்றார். ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரை சத்திய ஆவியானவர் என்றும் வேறொரு தேற்றரவாளர் என்றும் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். வேறொரு என்ற சொல்லை குறிக்க கிரேக்க மொழியில் அலோஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் ஏற்கனவே இருப்பதை போன்ற அதே தன்மையுடைய மற்றொன்று என்பதாகும். கிறிஸ்து இயேசுவின் அதே தன்மையுடைய, அவருக்கு இணையான வேறொருவர், அவரே பரிசுத்த ஆவியானவர். யோவான் நற்செய்தியாளர் பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஒன்றாக கலந்து இணைந்து செயல்படுபவராக காட்சிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர்
தெய்வீகத்தை முழுமைப்படுத்துகிறவர். திரித்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தெய்வீகம் முழுமை பெறாது. பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரை தெய்வீகமான ஒரு நபராகவே காட்சிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 1:2 நாம் வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எனவே பரிசுத்த ஆவியானவரை ஏதோ ஒரு ஆவியாக வெறும் வல்லமையாக பார்ப்பது தவறானது. அவர் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் சமத்துவமுள்ள மூன்றாவது நபர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் நபர். நம்மை நேசிக்கும் ஆழமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொண்ட நபர். அவருக்கு சிந்திக்கும் திறன் உண்டு, துக்கப்படும் உணர்வு உண்டு. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மிக மிக மென்மையானவர். அவரோடு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. லூக்கா 12:10 இயேசு சொன்னார், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்களுக்கும் ஆவியின் கனிகளுக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் அதிபதி என்பதை கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதின கடிதத்தின் வழியாக பவுல் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். என்றாலும் அவருக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெயர் தேற்றரவாளர். கிரேக்க மொழியில் பாராக்ளிட்டோஸ். இதனுடைய அர்த்தம் துணையாளர் அல்லது உதவியாளர். நமக்குரிய இலக்கை எட்டி பிடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய பெயரே சத்திய ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய ஆவியானவராக இருந்து ஒரு நல்ல ஆசிரியரை போல சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறார். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவர் அதிக அக்கறையும் அன்பும் கண்டிப்பும் காண்பிக்கிறார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறியாமல் இருப்பது, அவரை பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வில் மிகப்பெரிய பேரிழப்பாகும். எபேசு சபையார் விசுவாசிகளாக இருந்தார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறியாமல் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். தேவ ஜனங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, வாக்கு பண்ணப்பட்டவரை அனுபவமாக்குவோம். வாக்கு பண்ணப்பட்டவரை அனுபவமாக்குவோம். யோவான் 14:17.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவியானவர் வெறும் உபதேசம் அல்ல, சமய கருத்து மாத்திரமல்ல. நாம் இடம் கொடுத்தால் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும் உன்னதமான உண்மையான தெய்வீக நபர். உலக மனிதர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை தங்கள் உலக அறிவையும் ஞானத்தையும் கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பதால் அவர்களால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. உலக பிரகாரமாய் வாழ்பவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிகிற திறன் இல்லை. ஆவிக்குரிய உண்மைகளை உலக அறிவாலோ தத்துவங்களாலோ அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவோடுள்ள அன்பின் உறவு மாத்திரமே நம் ஆவிக்குரிய கண்களை திறந்து உணர்வுகளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்க செய்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்று அனுபவமாக்க செய்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட நபர்கள் மீது தேவன் தெரிந்து கொண்ட ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் மீது தற்காலிகமாக இறங்கி கிரியை செய்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அவர் நமக்குள் வந்து நிரந்தரமாக குடியிருக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மீது உண்மையான தாகத்தோடு காத்திருக்கும் போது, தாகத்தோடு தேடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் வந்து நமக்குள் வாசம் பண்ணுவார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நாம் நம் கிறிஸ்தவ வாழ்வில் உலக ஆசீர்வாதங்களை தேடுவதில் காட்டும் ஆர்வத்தை நமக்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்வதில் காண்பிக்க வேண்டும். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளியே இருந்தல்ல, நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். அவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால், அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய சுய விருப்பங்களை விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். நம்முடைய ஆசைகளை விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமா? லூக்கா 11:13 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்பது போல கேட்டு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுபவமாக்குவோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும் சபையாரும் பரிசுத்த ஆவியானவரை அனுபவமாக்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்போது ஜெப வாழ்வில் பெரிய மாற்றம் உண்டாகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பாழடைந்த பழுதாய் போன நம்முடைய வாழ்வு பரிசுத்த ஆலயமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள நம்
அனுபவம் நம் வாழ்வு மாற்றத்தில், நம்முடைய நடக்கையில், குணத்தில் இன்று வெளிப்படுகிறதா? கடைசியாக வாக்கு பண்ணப்பட்டவரோடு அனுதினமும் நடப்போம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் தனியாக இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழியில் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிறார். கிறிஸ்து இயேசு சொன்ன சத்தியங்களை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகிறார். எனவே அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நடப்பது அவசியம். நம்முடைய தனிமையிலும், ஆதரவற்ற நிலையிலும், சோதனையான வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு பிரியாதவர். எனவே அவரோடு சேர்ந்து நடப்பது அவசியம். நம் சொந்த பலத்தில், நம் திறமையில், நம் சொந்த அறிவின்படி கிறிஸ்தவ வாழ்வை நடத்த முயற்சிக்கும் போது நாம் சறுக்கல்களையும் விழுகையையும் சந்திக்க நேரிடுகிறது. நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு நீதிமன்றத்தில் திக்கற்ற, சட்டம் தெரியாத ஒரு சாதாரண ஏழை நபருக்காக ஒரு திறமையான வழக்கறிஞர் முன்வந்து வாதாடுவது போல பரிசுத்த ஆவியானவர் சாத்தான் நம்மேல் சுமத்துகிற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நம் பக்கத்தில் நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே தான் இங்கே ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான பிரச்சனைகளும், உலகத்தினுடைய கவலைகளும் நம்மை அசைக்கும் போது, விழுங்கும்படி காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது நமக்குள் தெய்வீக அமைதியை கொண்டு வருகிறது. தெய்வீக பாதுகாப்பை நமக்கு தருகிறது. ஏசாயா 59:19 சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சிம்சோன் திம்னாத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவர்களுக்கு முன்பாக வந்தது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அதை கிழித்து போட்டான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5-6 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமானதாகவே தோன்றும். ஆட்டுக்குட்டியை போல பிரச்சனைகளை கிழித்தறிந்து முன்னோக்கி செல்ல முடியும். தேவ ஆவியானவரோடு நாம் நடக்காத போது உலகத்தினுடைய மலிவான அன்பு, மாம்சத்தினுடைய இச்சை, அற்ப ஆசை நம்மை வீழ்த்தி விடுகிறது. கலாத்தியர் 5:16 பவுல் குறிப்பிடுகிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் போது உலகத்தாரின் தூஷண வார்த்தைகள், பிறருடைய அன்பற்ற வார்த்தைகள், அடுத்தவரின் கடினமான பேச்சு, நமக்கு செய்யும் துரோகங்கள், கண்ணிகள், விரோதிகள் நமக்கு தருகிற துன்பங்கள், தொல்லைகள் நம் சமாதானத்தை பாதிப்பதில்லை. நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரிவதில்லை. 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய
மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திராத ஒரு விசுவாசி சிறிய வார்த்தைக்கும் காயப்பட்டு விடுவார். அவரால் ஒரு சிறு தோல்வியை, இழப்பை, கஷ்டத்தை சகித்து கொள்ள முடியாது. ஆனால் அன்றைக்கு எருசலேமில் இருந்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தபடியினால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அடிக்கப்படவும் அவமானப்படவும் ஆயத்தமாக இருந்தார்கள். எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகிறது. இன்று பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது பாக்கியமான அனுபவம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நித்திய வாழ்விற்கு நேராகவும் நடத்துகிறவர், நித்திய பேரின்ப வாழ்விற்கு நேராக நடத்துகிறவர். உண்மை விசுவாசிகள் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக, கேரண்டியாக, உத்தரவாதம் தருபவராக, நாம் பரலோகத்திற்குரியவர்கள் என்பதற்கு பரலோக முத்திரையாக இருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையின் ஜீவனாக இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திருச்சபையை வரங்களினாலும் வல்லமையினாலும் கனிகளினாலும் அலங்கரிக்கிறார். பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு பலப்படுத்துகிறார். அவரோடு சேர்ந்து நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? வாக்கு பண்ணப்பட்டவரை அறிந்து கொள்வோம். வாக்கு பண்ணப்பட்டவரை அனுபவமாக்குவோம். வாக்கு பண்ணப்பட்டவரோடு அனுதினமும் நடப்போம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 53வது பாடலை பாடுவோம். ஓதுமை தேவன் தனாதிரி
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருப்பது நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்களும் சாட்சி பகரத்தக்கதாய், ஆண்டவருக்கென்று புதிய உற்சாகத்தோடும் புதிய பலத்தோடும் ஓடத்தக்கதாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்கொண்டு நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. தேவாவியினால் நிறைந்தவர்களாய் கிறிஸ்துவிற்குரியவர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு மேலும் தங்கி இருக்கட்டும். தனிமையில் கழிகிறவர்கள் உண்டு, எங்களுக்கென்று யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய துணையாளராக எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் திடன் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு, பலவிதமான குடும்ப பிரச்சனைகளின் மத்தியிலே தத்தளிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக விடுதலையை தம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். நல்லதொரு ஐக்கியமும் உறவும் குடும்பங்களிலே பெருகி இது நிமித்தம் மகிழ்ச்சி நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கையிட்டு செய்கிற வேலைகளிலும் தொழில் காரியங்களிலும் வியாபாரங்களிலும் வரத்துள்ள வருமானங்களை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் தங்களுடைய பணி நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய, நல்ல வாழ்க்கை துணை அமைய, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தரல உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்பை தந்து அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் தம்முடைய பிள்ளைகள் உயர்வான இடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே படிப்பினுடைய வெற்றிக்காக, உயர்கல்விக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறீரோ எல்லா ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தோடு சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும். வியாதி படுக்கையிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி தேற்றி நடத்துகிறாக. நீரே பரிகாரியாக இருந்து ஒவ்வொருவரையும் வியாதி படுக்கை நடுவிலும் பலப்படுத்த, வியாதி படுக்கையை மாற்றி தம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனமான சரீரத்தை பலப்படுத்தவும் உயிர்ப்பிக்கவும் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமையாய் நிறைவேற்றப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள் இந்த நாட்களிலும் ஆசீர்வாதமாக நடைபெற கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. எதிர்ப்புகளும் தடைகளும் நிறைந்திருக்கிற இடங்களிலே கர்த்தர் முன் சென்று
விசாலமான வாசல்களை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எதிர்ப்பாளர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மனம் திரும்புதலை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். தடைகள் நீங்க கர்த்தர் உதவி செய்கிறாக. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதங்களிலே துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராக இருந்து கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் சமாதான உடன்படிக்கையும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. தேசம் அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல அரசியல் மாற்றங்களை தந்து நல்ல தலைவர்கள் தேசத்தை ஆளத்தக்கதாக தேவனுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நீதியாய் நேர்மையாய் பணிவிடை நிறைவேற்றுகிறதினாலே தேசம் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. இயற்கையினுடைய ஆசீர்வாதமான மழையை தந்து கர்த்தர் நடத்தும். கொடிய கொள்ளை வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள் வராதுபடிக்கு இந்த நாட்களிலும் கர்த்தர் இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.